அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் புது ப்ராடக்ட் ஒன்று செஞ்சுருக்கிறேன். அது உங்களுக்கு ஃபேஷியல் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நீங்கள் செஞ்சு கொள்றதுக்கு ஃபேஷியல் கிட். இதில் ஃபஸ்ட்டுக்கு இருக்கே கிளென்சிங் க்ரீம், அதில் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீம் இருக்கு. இதை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக சொல்லி தரேன். அப்ளை பண்ணி நல்லா ஃபுல் ஃபேஸு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா இப்படி மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுற நேரம் நீங்களாக மசாஜ் பண்ணுற நேரம் 10 டைம் மசாஜ் பண்ணுங்கள். அப்படின்னா 10 டைம் இப்படி மசாஜ் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளியராகும் உங்களுக்கு. இந்த மசாஜ் பண்ணி நல்லா க்ரீம் அப்சர்வ் காட்டி மசாஜ் பண்ணுங்கள். அடுத்தது எங்ககிட்ட இருக்கே அதில் ஸ்க்ரப், இந்த ஆப்ரிகாட் ஸ்க்ரப்பில் மசாஜ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணதுக்கு போகிறோம். இந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணி ஃபுல் ஃபேஸும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நான் சும்மா நார்மலாக தான் நான் உங்களுக்கு செய்கிறேன்ல செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி 10 டைம் மசாஜ் பண்ணி 10 டைம் ஒரே இடத்த 10 டைம் மசாஜ் பண்ணுவேன். அப்படி 10 டைம் மசாஜ் பண்ணுவேன். ஃபுல்லாக 10 டைம் மசாஜ் பண்ணி நீங்களாம் தனியாக செய்கிற நேரம் 10 டைம் மசாஜ் பண்ணுங்கள். இதில் ஸ்டீம் இருந்தேன்னா இந்த டைம் ஸ்க்ரப்பை போட்டு ஸ்டீம் பண்ணிவிடுங்க. அதுவும் 10 மினிட்ஸ் மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதை தொடச்சி எடுத்துடுங்க. ஃபுல் கிளியராகவும் ஸ்கின் நல்லா க்ளோன்னு தரும். ஸ்க்ரப்பை போட்டதுக்கு போகிறோம் மசாஜிங் ஜெல். இதில் உங்களுக்கு மசாஜ் தெரியாதனால இது நார்மலாக இந்த ஜெல்லை நார்மலாக இப்படி அப்ளை பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதையும் இப்போ நீங்கள் 10 டைம் மசாஜ் செய்கிற மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தை போட்டும் அந்த 10 டைம் மசாஜ். சும்மா நல்லா டைட்டாக செய்கிறது இல்லை, இது சரி ஸ்மூத்தாக நார்மலாக 10 டைம் மசாஜ். அப்போ லிப் ரவுண்ட் 10 டைம் மசாஜ், நோஸ் லைன் 10 டைம் மசாஜ், கழுத்தையும் சேர்த்து ஃபுல்லாகவே நல்லா மசாஜ் பண்ணுங்கள். சரியா மசாஜ் பண்ணி இந்த மசாஜிங் ஜெல்ல உங்களுக்கு 8 மினிட்ஸ் இல்லாட்டி 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபேஸில் வைங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு நல்ல ஆன்சராக இருக்கும். அதுக்கு போகிறோம் டிஷ்யூவால் ஃபுல்லாக நான் ஸ்டெப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு போகிறோம் பண்ணிட்டு வைக்கி லாஸ்ட்டாக நீங்கள் மாய்ஸ்சர் க்ரீமை போடுங்க. நாங்கள் ஃபேஷியல் நாங்கள் செய்கிறது வேறு. இது நீங்கள் வெளியே வீட்டிலே செய்கிற நேரம் இந்த பேக்கை போடுங்க. இந்த பேக் எடுத்து அப்படின்னா சும்மா இந்த டைட்டாக கூட போடுறது இல்லை, இந்த மாதிரி லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல் ஃபேஸும் அப்ளை பண்ணி இது எக்ஸ்பென்சிவ் சரியான மாதிரி. அதை நான் நார்மலாக இந்த ப்ராடக்டை உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி காட்டுறதுக்கு மட்டும்தான் இதை செய்கிறேன். இந்த மாதிரி பேக்கை நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கே ஃபேஷியல் செஞ்சு கொள்றதுக்கு ஏணும். நல்லா காயறதுக்கு வேணும். 28 மினிட் 30 சரியா 30 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கு போகிறோம். இது வெள்ளை கலராக ஸோ பவுடர் டச் மாதிரி இருக்கும். அதுக்கு போகிறோம் நீங்கள் கையை தண்ணியில் நனைச்சி இதை டச் பண்ணி வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் 10 டைம் மசாஜ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. சரியா ரிமூவ் பண்ணதுக்கு போகிறோம் ஃபுல் கம்ப்ளீட் ஆகினதுக்கு போகிறோம்
மாய்ஸ்சர் க்ரீம். இந்த மாய்ஸ்சர் க்ரீம் இதில் மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கு. இதை வந்து உங்களுக்கு நைட் க்ரீம் ஒன்றாவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா இது அப்சர்வ் ஆகுறதுக்கு, அதாவது எல்லாம் இதாக்கி நீங்கள் பேக் போட்டு ரிமூவ் பண்ணதுக்கு போகிறோம். இது அப்சர்வ் ஆகுறதுக்கு இதாக்குங்க. அப்போ ஃபுல்லாக கிளியராக இருக்கும், ஸ்கின் சரியான கிளியராக இருக்கும். இப்போ நான் நேற்று செஞ்சு நேற்று போட்டும் இருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு 50 கிராம் டேம் இருக்குது, 30 கிராம் டேம் இருக்குது. ஃபுல் பேக்காக தான் நீங்கள் எடுக்கணும். எல்லாம் உண்டு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் ஃபுல் பேக்காக தான் எடுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த 50 கிராம் எடுத்தால் சாதாரணமாக ஒரு 3-4 மந்த்ஸ் சரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏலும். 30 கிராம் வந்து 1 மந்த் யூஸ் பண்ணுறதுக்கு ஏலும். இதில் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் போட்டிருக்கு. உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஒன்று வீட்டில் உங்களுக்கு செய்கிறதுக்கு மாதிரி தான் இதில் ஃபுல் இல்லை பேக்கும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆட்கள் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி வேணும், என்ன பேக்ஸ் வேணும், அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு தேவையான பிம்பிள் ஒரு கேர்ள் ஒன்றுன்னா பிம்பிள் கேர்ளுக்கு தேவையான பேக்ஸ் என்னான்னு நீங்கள் அவங்களோட எல்லா டீட்டெயிலும் சொல்லி நீங்கள் கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தர்றதுக்கு கேளும். அதே இது இப்போ ப்ரைடல் ஒன்றுக்குன்னா ப்ரைடல் ஒன்றுக்குன்னு சொல்லியே கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி தர்றதுக்கு கேளும். ஆல் ஸ்கின் டைப் தான் இப்போ நான் செஞ்சிருக்கிற வந்து ஆல் ஸ்கின் டைப். உங்களுக்கு யாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கேளும். தேவையான ஆட்கள் சலூன்ஸ் கொடுக்குறதுக்கு தான் மெயினாக நான் செஞ்சுருக்கிறேன். இது பேக்ஸ் எல்லாம் எனக்கிட்ட இதோட பேக்ஸ் யூஸ் பண்ணின ஆட்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு முதல் நான் பேக்ஸ் கொடுத்தேன். அதே தான் இப்போ ஃபுல் செட்டாக உங்களுக்கு தரத்துக்கு இருக்கிறேன். பேக் யூஸ் பண்ணினதை விட நல்லாவே ரிசல்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வீட்டில் ஒரு ஃபேஷியலை நீங்கள் செஞ்சு கொடுறதுக்கு ஏழுமான மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாம் க்ளியர் பண்ணி உங்களுக்கு ஒரு பேக்ஸ் கொம்பை பேக் ஒன்று தான் தாரு. இதில் ஸ்க்ரப்பை மட்டும் தாங்க, ஜெல்லை மட்டும் தாங்க, பேக்கை மட்டும் தாங்கன்ட்டு கேட்கவானு. ஏன்னா இது கொம்பை பேக்குக்கு மட்டும் வாரது மட்டும்தான் கொடுக்குறது. ஃபேஷியல் கிட்டுன்னு நீங்கள் கேட்டால் சரி. என்ன ப்ராப்ளம், பிம்பிளுக்கா, நார்மல் ஸ்கின் டைப்புக்கா, ப்ரைடலுக்கா, ஒயிட்னிங்காக, இந்த இதில் எதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேக் தர்றதுக்கு வேணும். ப்ரைஸ் டீட்டெயில் எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க.